வண்டர்லாக்கில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நாம் பண்ண சைட்டில் ஒரு கிளைண்ட்டோட சைட் இது. இந்த லொக்கேஷன் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்கு சித்தரக்கோயிலுங்கிற பகுதியில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. இதில் என்ன ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கல் கொடுத்துட்டாரு. கேரளாவில் ஒரு ஃபெமிலியரான ஒரு கம்பெனி இது. ஒரு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஃபுல்லாகவே அவர் கல் சப்ளை கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து கல் தேவைப்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் அவர் அட்வான்ஸே பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடி ஃபுல் பேமெண்ட் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாரு. மந்த்துக்கு அப்புறம் தான் அவருக்கு கல் டெலிவரி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு 3 or 4 டேஸே கேரளாவிலேருந்து ஆளுங்க வந்தாங்க. வந்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 7 ஃபீட் கட்டலான்னு பண்ணாங்க. அவர் 3 ஃபீட் கட்டும் போது அவருக்கு வந்து ஒர்க்கு வந்து கிளியராக இல்லை, அதனால் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவரோட ஹோன் லேபர் வச்சு ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் கட்ட ஆரம்பித்தார். இதில் எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்குன்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் கல் பத்தலை, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சிட்டாரு. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கல் கேட்கும்போது மறுபடியும் அவங்க ஒரு 1 மந்த்தாக மேலே டைம் கேட்டாங்க. அப்பயும் அவங்களால கல் கொடுக்கல. ரொம்ப டைமிங் இது கிட்டத்தட்ட கிரவுண்ட் ஃப்ளோர் முடித்து ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மளோட கம்பெனி அவரை கான்டாக்ட் பண்ணார். இது மாதிரி நீங்கள் வந்து 1 டேயில் டெலிவரி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளை கேட்டார். கண்டிப்பாக நாங்கள் 1 டேயில் நம்ம பிரிக்கு டெலிவரி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே நெக்ஸ்ட் டேவே நமக்கு வந்து அட்வான்ஸ் பண்ணார். அட்வான்ஸ் பண்ண நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1200 கல் கேட்டிருந்தாரு. அதே மாதிரியே நம்ம 1200 கல் லோடு பண்ணி அவருக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்டோம். அவர் கல் கொடுக்கும்போது நம்மளோட கல்லெல்லாம் பார்த்தாரு. கல் நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது, இந்த மாதிரி கல் இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனிலே கல் எடுத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார். இந்த வீடியோ பதிவு ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா, ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஏன்னா கேரளா கம்பெனியில் சில கம்பெனி பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கெல்லாம் கல் கொடுத்துருவாங்க. இது மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கல் கொடுக்க லேட் பண்ணிடுவாங்க. அதில் 1 or 2 மந்த் டைமிங் எடுத்தாங்கன்னா கிளைண்ட்டுக்கு தான் லாஸ் ஆயிரும். பிரிக் எடுக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் கேட்டுக்கோங்க. இல்லைன்னா இதெல்லாம் வந்து சில கம்பெனிஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. இது இல்லாமல் சில ப்ராப்ளம்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நமக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார். அவர் பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணதுக்கப்புறம் கேரளாவில் ஒரு கம்பெனிலேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாரு. கொடுத்த டேட்லேருந்து ஒரு 30 டேஸ்க்குள்ளேயே பிரிக்கை டெலிவரி கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா, கட்டுறதுக்கு வந்து ஆள் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆள் கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மாதம் டைமிங் எடுத்துட்டாங்க. கல் கொடுத்து லேபரே கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் நடக்கும். அடுத்து வந்து ஆள் வருவாங்க, 7 ஃபீட் வரைக்கும் ஒர்க் பண்ணிடுவாங்க. ஒர்க் பண்ணதுக்கப்புறம் லிண்டல் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஃபுல் அமௌண்ட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ப்ராப்ளம் நடக்குது. ரிட்டன் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கு 2 வீக்கு இந்த மாதிரி டைமிங்லாம் எடுத்துருவாங்க. ஆர்டர் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் லோடு எப்பயுமே இறக்க வேண்டாம். 7 ஃபீட்டுக்கு என்ன கல்லோ அது தேவையாங்கிற கல்லை செக் பண்ணிட்டு இறக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனி ஃபுல்லோடு இறக்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரி தவறு செய்யாதீங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு லேபர் கொடுக்குறதே லேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி எப்பயுமே இறக்காதீங்க. 7 ஃபீட்டு கல் இருக்குங்க. ரிமைனிங் வந்து 7 ஃபீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 3 ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரி கல் இருக்குங்க. அப்போ தான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி டைமிங் எடுத்து லேட் பண்ணி உங்களோட ஒர்க்கை வேஸ்ட் பண்ணிடுவாங்க.